ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிஸ் கிச்சன் 369. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னா, செய்த உதவிக்கு நன்றி, அதாவது பலன் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறதா நான் பேச போகிறேன். இப்போ நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன உதவியாக வேணாலும் இருக்கலாம். இப்போ எமோஷ்னல் சப்போர்ட், ஒருத்தவங்க கவலையில் இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கலாம், ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், ஃபிசிக்கல் சப்போர்ட். இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா நம்மளால் ஆன உதவிகளை செஞ்சுருக்கலாம். இல்லை அவங்க எங்கேயாவது ஊருக்கு போகும்போது நம்ம அவங்க குழந்தைகளை நம்ம பார்த்துட்ருக்கலாம், அவங்க குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது, எவ்வளவோ உதவிகள் இருக்குது. அவங்களுக்கு வீட்டில் போய் உடம்பு சரியில்லை அப்படின்னா வேலை செஞ்சு கொடுத்துருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மற்றவங்களுக்கு நம்ம பண்ணுறோம். இப்போ ஒருத்தருக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. திருப்பி உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவங்க உதவலை அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அவங்களோட சுயரூபம் அப்போ தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அவங்க உதவலை அப்படின்னா நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வந்துடுவோம்னா, நம்ம என்ன பண்ணாலும் இப்படி தான் இருக்காங்க, அப்போ நம்மளும் அவங்கள மாதிரி தான் சுயநலமாக இருக்கணும், நம்ம அடுத்தவங்களுக்கு எந்த உதவியும் நம்ம செய்ய தேவையில்லை, எந்த ஹெல்ப்பும் பண்ண தேவையில்லை, நம்மளும் இப்படியே அவங்கள மாதிரியே இருப்போம் அப்படிங்கிற ஒரு மன பக்குவத்துக்கு நம்ம வந்திருப்போம். அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். ஆனால் ஆக்சுவலாக அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா என்னோடய அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, மற்றவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா நம்மளோட தன்மையை மாற்றக்கூடாது. கடவுள் நம்மளுக்குன்னு ஒரு பிறவி குணத்தை கொடுத்துருப்பாரு, அதுலேருந்து எப்போவுமே மாறக்கூடாது. அது நம்மளுக்கு தவறான குணங்களாக இருந்தால் நம்ம மாற்றிக்கலாம், ஆனால் நல்ல குணங்கும்போது அதை நம்ம மாற்றவே கூடாது. ஒருத்தவங்க அப்படி பண்ணிட்டங்கிறக்காக மற்றவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு நம்மளோட உதவி தேவையாக இருக்கலாம். ஸோ மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண தான் செய்யணும், அதை மாற்றிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே அதே தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன இன்சிடெண்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் துபாயில் இருக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட்டை கார் இருந்தது. அப்போ ஏர்போர்ட்லேருந்து யார் வந்தாலும், ஊர்லேருந்து அங்கே துபாய்க்கு வந்தாலும், அங்கே ஊர்லேருந்து துபாயிலேருந்து இங்கே வந்தாலும் எல்லாருக்குமே நாங்கள் ஃபோன் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட் காரில் கூட்டிகிட்டு போய் பிக்கப்பு ட்ராப்பு அந்த மாதிரி பண்ணுவாங்க. எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் சரி எங்களுக்கு என் ஹஸ்பண்ட் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஊருக்கு வரணும் அப்படிங்கும்போது ஒரு 2 டைம் எப்போவுமே ஒரு அண்ணா எங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. ஹஸ்பண்டோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க அந்த டைம் ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தராக கேட்டு பார்க்குறோம். டாக்ஸியில் போகலாம், இருந்தாலும் அந்த டைமில் சரி இன்னொன்று பைசாவும் அதிகமாகும், சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இருக்கும்போது நம்ம எதுக்கு அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தா யாருமே வரல. ஒருத்தவங்களுக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ கார் இல்லாதப்போ ஆஃபீஸ்க்கே கொண்டு போய் அவங்க நம்ம ரிலேஷன் கூட தான் ஆஃபீஸ்க்கே டெய்லி கொண்டு போய் விட்டுட்டு பிக்கப்பு ட்ராப்பு பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கூட வரல. அப்போது நாங்கள் என்னென்னா, நாங்கள் இருந்த பில்டிங்கில் வேறு நாட்டுக்காரவங்க அவங்க ஈரானி, அவங்க ஈரான்காரவங்க. அப்போ அவங்கள நாங்கள் பார்த்து ஸ்மைல் பண்ணது கூட கிடையாது. நாங்கள் அப்போ மொட்டை வெயில், மத்தியான நேரம், குழந்தை எல்லாம் வெளியில் வச்சுட்டு நிற்கிறோம். அந்த டைம் பார்த்து டாக்ஸியும் வரலை. நாங்கள் ஃபோன் எங்களை பிக்கப் பண்ணுறேன்னு சொன்னவர் வரவே இல்லை. இந்தா வரேன் அந்தா வரேன்னு நேரத்தை கடத்திகிட்டே இருக்கார். ஸோ அவர் எங்களை பார்க்குறாரு. ஒரு 2 தடவை போயிட்டு வந்தார், பார்த்தாரு. அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரில, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா நாங்கள் அவரோட பேசினதில் பார்த்து ஒரு ஸ்மைல் கூட பண்ணதில்லை. சேம் எங்களோட பில்டிங் வருவார் போவார், அவ்வளோதான். அது மட்டும்தான் எங்களுக்கு அவருக்குள்ள தொடர்பு. ஆனால் நான் கொண்டு போய் உங்களை ட்ராப் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஏற்றிட்டு போனார். அவரோட காரில் ஏற்றிட்டு போயிட்டு கரெக்ட் டைமுக்கு கொண்டு போய் எங்களை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணார். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணால் அவங்களே தான் நம்மளுக்கு உதவி பண்ணணும் இல்லை, கடவுள், இந்த யூனிவர்ஸ் யாரை வேணாலும் நமக்காக அனுப்பி வைக்கும். ஸோ உங்களோட குணம் இதுவாக இருந்தால் சின்ன சின்ன உதவிகளை மற்றவருக்கு செய்வங்க. மற்றவர்கள் நமக்கு கொடுத்த தேவையில்லாத அந்த நிகழ்வுகள், தேவையில்லாத கஷ்டங்களை நினச்சிட்டு நம்மளோட நல்ல பிஹேவியரை எப்போவுமே மாற்றிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.